நைட்ரஜன் போடுறாங்கல்ல, யூரியா போடுறாங்கல்ல, யூரியா எதுக்காக போடுறாங்க? நைட்ரஜன் வேணும்னு போடுறாங்க. யூரியா போட்டால் தான் நைட்ரஜன் கிடைக்குமா? யூரியா போடலைன்னா என்ன ஆகும்? நைட்ரஜன் வேணும் பயிருக்கு, நைட்ரஜன் போடவே இல்லை, யூரியா போடவே இல்லை, அப்போ என்ன ஆகும் பயிர்கள்? இது நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? காற்றுல இருக்கிறதுல 78% நைட்ரஜன் தான் இருக்குது. அப்போது இங்கே வந்து அசிட்டோபாக்டரோ அசோஸ்பைரில்லமோ இப்படி இந்த நுண்ணுயிர்கள் இருந்துச்சுனாக்க இது என்ன செய்யும்? ரைசோபியமோ இது ஏதோ இருந்துச்சுனாக்க அங்கே வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த நைட்ரஜனை இழுத்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் இல்லையா? பயிர்களுக்கு நிலத்துக்கு கொடுக்கும் இல்லையா? இப்போது வெளியிலேருந்து ஒரு யூரியா போடுறாங்க அல்லது டிஏபி போடுறாங்க, பொட்டாஷ் போடுறாங்க. போடும்போது அதில் என்ன எழுதியிருக்காங்க? 46% தான் நைட்ரஜன் யூரியா மூட்டையில். அப்போ 46% நைட்ரஜன்னா மிச்சம் இருக்கிற 54% என்ன இருக்குது? உப்புத்தன்மை உள்ள பொருள். அப்போது இந்த உப்பு நிலத்தில் பட்டோடனே என்ன ஆகும்? உப்பு பட்ட உடனே சும்மா அந்த லீச்சு கடிக்குது இல்லை நம்மளை, அந்த லீச் மேலே நீங்கள் உப்புத்தூள் ஒரே லேசாக உப்புத்தூளை போட்டிங்கன்னா உடனே சுருண்டுட்டு உடனே அவ்வளோதான், இறந்துடும். நீங்கள் மூக்குப்பொடியவோ அல்லது உப்புத்தூளையோ போட்டிங்கன்னா உடனே இறந்துடும். அப்போ நுண்ணுயிர்கள் இன்னும் சசப்டபுளாக இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுனாக்க அதில் இருக்கக்கூடிய உப்பு அங்கே நுண்ணுயிர்களை சாகடிச்சிடுது. அதனால நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி சாயிலில் இருக்கிறதில்ல, நிலத்தில் இருக்கிறதில்ல. அப்போ ஒரு வருஷம் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நிலத்தில் இருக்கிற எல்லா நுண்ணுயிர்களும் போயிடுச்சு. இப்போ 11ஆவது வருஷம் திடீர்னு அவங்க நிறுத்துறாங்க, உரம் போடுறதை நிறுத்துறாங்க அப்படின்னாக்க உடனே அந்த பாப்புலேஷன் ரீகெயின் ஆகிடுமா? அந்த ரைசோபியமோ அசோஸ்பைரில்லமோ ரீகெயின் ஆகிடுமான்னா ஒரே வருஷத்தில் ஆகிறதுக்கான சாத்தியம் குறைவு. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கூட ஆயிடலாம். அப்போ அந்த ரீகெயின் ஆகிற அந்த பீரியட் இருக்குல்ல, இப்போ இந்த 6 மாதம் 1 வருஷம் மட்டும் போடாமல் இருந்துட்டு என்ன முடிவுக்கு வருவாங்க? இல்லை போடலன்னாக்க ஈல்டு வரல அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. அப்போ ஈல்டு இதில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ப்ராக்ரெசிவாக இருக்கும், சஸ்டைனபிளாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராக்ரெசிவாக இருக்கும். ஆனால் இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஈல்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய நிலங்கள் வேஸ்ட் லேண்டாக மாறிடுச்சு, நிறைய இன்ஃபெர்டைல் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு சாகுபடிக்கு பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு மாறிடுச்சு. அப்புறம் உணவு அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நியூட்ரிஷன் அதிகம், இதில் நஞ்சு இல்லை,